லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாளோ இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாளோ ரதி என்பேன் மதி என்பேன் கிளி என்பேன் நீ வா உடல் என்பேன் உயிர் என்பேன் உறவென்பேன் நீ வா இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாளோ தோற்றமதில் பெற்று வந்தவள் மின்னல் அதன் உற்பத்தியை அந்த வானத்துக்கு கற்றுத் தந்தவள் முகத்தை தாமரையாய் நினைத்து மொய்த்த வண்டு ஏமாந்த கதைதான் கண்கள் சிந்து பைரவியை சிந்தும் பைங்கிளியின் குரலில் ஒலிப்பதெல்லாம் கண்கள் பாவை புருவத்தை வளைப்பது பொதுவிதம் அதில் பரதமும் படிக்குது அபிநயம் பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம் அதில் பரதமும் படிக்குது அபிநயம் சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தேனோ மோகினி போல் வந்து காளை உயிரினி பருகியும் சென்றேனோ கலைமகள் ஆடினார் சலங்கைகள் குலுங்கினார் இன்னும் இழியனுள்ள வைரம் கண்டது நாணம் தழுவ பூமியுள்ளே ஒளிந்தது கருவிழி உருடுது கவிதைகள் மலருது பாதங்கள் அசைது பாவங்கள் விளையுது எழில் நிலாடும் விழா நடக்குது தேனில் பல ஊரும் சுவை அவள் சிரிப்பு பொன்னுருகும் கண்ணும் குழிய ஒரு பொன்முருவை சிந்தி சென்றார் இந்த மானிடன் மயங்கி விட்டான் அந்த மானிடமே மனதை விட்டான் அமுதம் என்ற சொல்லை ஆராய்ச்சி செய்வதற்கு அவனியில் அவளே ஆதாரம் பாண்டிய பேரரசு பார்த்து வியந்ததொரு முத்து சரங்களிதழோரம் பாவை இதழது சிவப்பெனும் போது பாவம் பவளவும் ஜொலிப்பது ஏது பாவை இதழது சிவப்பெனும் போது பாவம் பவளமும் ஜொலிப்பது ஏது சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தேனோ மோகினி போல் வந்து காளை உயிரினை பருகியும் சென்றேனோ ரதி என்பேன் மதி என்பேன் கிளி என்பேன் நீ வா உடல் என்பேன் உயிர் என்பேன் உறவென்பேன் நீ வா இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்ற முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி தாவணியாடும் ஓர் லாவணி பாடும் அருந்ததி பார்க்கும் ஆவணி மாதம் இது தினமும் தினமும் புதிதாய் தொடராதோ
மானும் உண்டு கெண்டை மீனும் உண்டு ரெண்டும் கொண்ட கண்ணில் வண்டும் உண்டு விழுந்தேன் உனக்குள் நானே நானே கனிந்தேன் கலந்தேன் நானே நானே கண்ணாலே நீ என்னை களவாடிக் கொண்டாயோ நெஞ்சத்தில் நீ என்றும் நிலையாக நின்றாயோ இது தினமும் தினமும் புதிதாய் தொடராதோ முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்ணுமணி தாவணியாடும் ஓர் லாவணி பாடும் அருந்ததி பார்க்கும் ஆவணி மாதம் இது தினமும் தினமும் புதிதாய் தொடராதோ முத்துமணி முத்துமணி ஒவ்வொரு கோலமும் பார்ப்பதற்கு சிறப்பாக இருந்தது. இன்று கோலம் போட்ட அனைவருக்கும் பங்கேற்பாளர் பரிசு, பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் ஃபார் எவ்ரிஒன். அதே நேரத்தில் ஒரு போட்டி என்று இருந்தால் முதல் 2 3வது இடம் இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த பரிசு முதல் 2 3வது நிலையை நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய ஒரு கணிப்பு தான், எங்களுடைய ஒரு மதிப்பீடு தான். இதில் கோயில் கமிட்டிக்கோ மற்ற நண்பர்களுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை. எங்களுக்கு கொடுத்த பொறுப்பினை நாங்கள் மிகவும் திறம்பட செய்தோம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் 3ஆம் பரிசு பெற்றவரை நான் அறிவிக்கிறேன். 3ஆம் பரிசு பெற்ற கோலம் எண் 51 திருவாட்டி ஸ்ரீதேவி அவர்கள். பாராட்டுக்கள் ஸ்ரீதேவி. மேல வாங்க ஸ்ரீதேவி, நீங்க பெற்றிருக்கிறார். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதா? அதனால் 3வது பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். All the best. Next வந்து first prize. Try to come for first prize. Right. மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் பெரியதாகவும் பல வண்ணங்களை ஒன்றா சேர்த்து ஒரு பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு கோலம் அமைத்தவர் யார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உங்களால் கணிக்க முடியுமா? அந்த 2ஆம் பரிசு பெற்றவர் கோலம் எண் 29 திருவாட்டி வசந்தி. வசந்தி அவர்கள் மேலே வர வேண்டும். வசந்தி, 2ஆம் பரிசு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கோலம் என்று சொல்ல வேண்டுமென்றால் மிக அழகான அகன்ற கோலம், மிக பெரியதான கோலம். நீங்கள் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த கோலமும் மிகவும் பெரிதாக இருந்தது. பாராட்டுக்கள். உங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்கிறது 2ஆம் பரிசு பெற்றதற்காக? கோலத்தை நீங்கள் பரிசை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் மதிப்பீட்டாளர்களுடைய மதிப்பீடு கண்ணோட்டத்தை எல்லாம் நீங்கள் கவர்ந்திருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். உங்களுடைய 2ஆம் பரிசை பெற்றுக்கொள்கள். கங்க்ராச்சுலேஷன். காட் பிளஸ் வசந்தி. முதற் பரிசை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அச்சை கோலம், புள்ளி கோலம், நம்முடைய பாரம்பரிய தமிழர் பண்பாட்டின் அது புள்ளி கோலம். புள்ளி கோலம் என்றால் அது ஒரு அறிவியல், ஒரு சயின்டிபிக் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் எடுத்துக்கொண்டாலும் அது டாட்ஸ், எவ்ரி திங் மேட் அப் ஆஃப் டாட்ஸ், பாயிண்ட்ஸ். அந்த வகையில் மிகவும் நேர்த்தியாகவும் நேராகவும் அழகிய ஒரு கோலமாகவும் இந்த பக்கம் பார்த்தால் ஒரு கோலம், இந்த பக்கம் பார்த்தால் ஒரு ஆங்கிள் ஆஃப் ஒரு ஓரியன்டேஷன், இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஆங்கிள் ஆஃப் ஓரியன்டேஷன் என்ற ஒரு புள்ளி கோலம், அச்சு கோலத்தை போட்டு நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டை நிலைநாட்டிய முதற் பரிசு பெற்றவர் பேர் யார் என்று தெரிகிறதா? முதற் பரிசை பெற்றவர்
கோலம் எண் 30 திருவாட்டி தீபா அவர்கள். தீபா அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். அச்சு கோலம் போட்டு பண்பாட்டை நிலைநாட்டி இருக்கிறார். உங்களுடைய உணர்வுகள் எப்படி உள்ளது என்பதை தெரியப்படுத்தலாம். நன்றி. நம்முடைய மகிழசன் என்னும் ஆனந்தராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாராட்டுக்கள். உங்களுடைய அச்சு கோலத்தை பலருக்கு நீங்க சொல்லலாம். வண்ண கோலத்துக்கு பதிலாக அச்சு கோலம் எத்தனை அச்சு, நேர் அச்சு, கோணல் அச்சு, பூ அச்சு, சங்கிலி அச்சு போன்ற பல அச்சுகள் இருக்கின்றன. அனைத்தும் உங்களுடைய மாதர் சங்கம் என்பார்கள் பெண்கள் அமைப்புக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பாராட்டுக்கள். சுரேந்திர அவர்கள் மாநில கௌரவிப்பார். திரு சரவணன் அவர்கள் மாநில அமைப்பார். திரு சுப்பையா அவர்கள் மாநிலத்தில் கௌரவிக்கப்படுவார்கள். அடுத்தபடியாக மாநில அமைப்பை கௌரவிப்பார். திரு குட்டி அவர்கள் மாநில அமைப்பார். நூதன